ஒரு அரை மணி நேரம் பொழுது உங்களை உங்கள் தளபதிகளுக்கு தயவு செய்து பேரிகார்டு இருந்து கீழே இறங்குங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது பேரிகார்டு மேல ஏறினா ஏறாம பாத்துக்கோங்க. இது நம்ம குடும்ப விழா. நாம தான் ஒவ்வொருத்தரும் அது பத்திரமா பாத்துக்கணும். ஒரு இன்ச்சு கூட இடம் கிடையாது. ஒரு இன்ச்சு கிடையாது. சரியான கூட்டம். அந்த வேஷ்டி கட்டினு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிற தம்பி கொஞ்சம் இறங்குப்பா. முள்வேலி போட்டிருக்காங்க. எதுக்கியா என்ன ஏதாச்சும் கிணறா? என்ன கிணறு? கிணறு பாருங்க. கூட்டத்துல போயிட்டு எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சுன்னு ஓடக்கூடாது, போகக்கூடாது, சேஃப்டி தான். ஏன் இதுலயே போய் சாஞ்சாவே ஜோலி முடிஞ்சிச்சு. அதுக்காக ஏறக்கூடாதுல்ல, இது மேல ஏறி பாப்பாங்கல்ல. கூட்ட நெரிசல்ல தள்ளினாங்கன்னா காயம்தான் போடும். எத்தனை மணிக்கு ஸ்பீச்? 7 o'clock தானா? அது வரை எதுவும் நடக்காதுங்களா? அவர்தான் ஸ்பீச் பண்றது 7 o'clock. அவர்தான் தளபதி ஸ்பீச் பண்றது 7 o'clock. அது மட்டும் தான் மெயினா கேட்டேன். 6:30 ல இருந்து 7 o'clock. மத்தபடி முதல்ல ஆனந்த் பேசுவாரு. என்ன டைமுக்கு ஏதாச்சும் ப்ரோகிராம் சொல்லிருக்காங்களா? ஆமா ஆமா. 4 o'clock டான்சிங். 4 o'clock 6 o'clock or 4 o'clock குள்ள. ஓகே. டைமிங் 6 o'clock. டைமிங் 6 o'clock. பாட்டு அந்த ஆளுலாம் இருக்குன்னா 4 o'clock ஆரம்பிச்சு சொல்லிருக்காங்க. 1 hour 1.5 hour ப்ரோகிராம் இருக்கு மேக்ஸிமம். என்ன இருக்கா தனிக்கும் என்ன நினைச்சிட்டு கிணறுங்க. கிணறு தான் இல்ல, முள்வெளி போட்டு எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஃபுல்லா இவ்வளவு பெரிய கிணறா? இருக்கும் கிணறு பாதுகாப்பு. அப்படி இந்த ஒரு கிணறு தானா? கிணறு தான் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. துள்ளி முள்வெளி போட்டு எவ்வளவு. தயவு செய்து எல்லோரும் அமரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நிக்கிறீங்க பாருப்பா தம்பி, கொஞ்சம் இறங்குப்பா. கொஞ்சம் தயவு செய்து கூட்டம் இருக்குப்பா. ஒரு அரை மணி நேரம் பொழுது உங்களை உங்கள் தளபதிகளுக்கு தயவு செய்து நம்மளுடைய தளபதியுடைய தோழர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கு ஒரு கட்சி. ஒரு அரை மணி நேரம் போனது தலைவரை கூப்பிடுங்க. இந்த வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வராம அதனாலதான் ஆரம்பிக்காம இருக்கிறோம். அவங்க எல்லாரும் நாங்க வந்துடுறோம், கொஞ்சம் தயவு செய்துன்ற மாதிரி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து எல்லாரும் அமரும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லோரும் தளபதியுடைய சொல்லிக்கு எனக்கு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து உட்காருங்க, பிளீஸ் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க தயவு செய்து.
ஜம்ப் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு சரக்கு யாரும் அடிக்கல. சரக்குலாம் யாரும் குடுக்கல. ஜம்ப் பண்ணாதீங்க. அடிச்சு குடிச்சிட்டு வரக்கூடாது சொல்லிருந்தாங்க. ஆமா குடுத்துட்டு எங்க பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா போற வாட வரும்ல, வாடையும் எல்லாமே மக்கள் கூட்டம் எல்லா இடத்துலயும் இருக்குது. தயவு செய்து சரக்கு அடிக்கல. கொஞ்சம் உட்காருங்க ஒரு அரை மணி நேரம். அந்த வேஷ்டி கட்டினு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிற தம்பி கொஞ்சம் இறங்குப்பா, கொஞ்சம் இறங்கு தயவு செய்து. கொஞ்சம் உட்காருங்க. வந்துட்டே இருக்காங்க. அப்படியே மேல மூச்சுனா போதும். அப்படியே போயிட்டு உள்ள போய் பார்ப்போம். அப்புறம் நாங்க அங்க போய் பாக்குறோம் இடம் ஏதாவது கிடைக்குமான்னு உட்கார்றதுக்கு. போய் பார்ப்போம். ஃபுல்லா கிரௌட் ஆயிடுச்சு. இது வேற கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு. கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படி போனோம் அப்படின்னா நீங்க தன்னோடர் இருக்கிறாங்க, வாலண்டியர்ஸ், அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா வழி விடுவாங்க. தயவு செய்து ஒரு நாள் இருந்தீங்கல்ல, ஒரு அரை மணி நேரம் பொழுது, உடனே வர போறாங்களா? ஒரு அரை மணி நேரம் பொழுது வாய்ப்பு இல்ல, சொல்ல வேண்டியதான். அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, கொஞ்சம் மேலே ஏறாதீங்க பிளீஸ். கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் தயவு செய்து. சொன்ன உடனே இறங்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் தயவு செய்து கம்பி மேல உட்காராதப்பா தம்பி, கொஞ்சம் இறங்குப்பா பிளீஸ், கொஞ்சம் இறங்குப்பா. முன்னாடி போக முடியாது. கொஞ்சம் இறங்குப்பா தம்பி, கொஞ்சம் பிளீஸ் இறங்கு. கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம், நன்றிப்பா, நன்றி. கொஞ்சம் இறங்கு. சரி சரி, கொஞ்சம் தயவு செய்து ஊடக நண்பர்களுக்கிட்ட எல்லாம் கிட்ட போகாதீங்க. அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, கொஞ்சம் நவுந்து. ஒரு இஞ்சி கூட வேணும் கிடையாது, ஒரு இஞ்சி கிடையாது. வழிதான் இல்லப்பா. இருக்கு. சரி சார் போயிடலாம். அவன் முன்னாடி நம்ம வேணான்றாங்க. சரியான கூட்டம். முடியாது போங்களா? டைட்டா உள்ள போய் அதே வேண்டியதான் வெளியே போயிட்டு. அதெல்லாம் வீடியோ பிடிச்சி கொடுத்தா உடம்பு
வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் பொறுமையாக கூட வந்துடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அந்த மீனிங்ல போட்டு எல்லாம் பிடிச்சிட்டு பொறுமையாக சாயங்காலம் கொண்டு வந்தாலும் சரி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஹலோ ஹலோ கழக தோழர்களே, தயவு செய்து இந்த பேரிகேட் மேல ஏறாதீங்க. எல்லாரும் கீழே இறங்குங்க. தண்ணி உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம். பின்பக்கமா தண்ணி கொடுக்க போறப்ப அங்கேயும் கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து கீழே இறங்க போகலாம். தம்பி கீழே இறங்குப்பா. பேரிகேட் மேல ஏறாதீங்க. தம்பி கீழே இறங்க. வருது தண்ணி வந்து இறங்கி சொல்றேன். கீழே இறங்குப்பா. தயவு செய்து எல்லாமே பேரிகேட் விட்டு கீழே இறங்க பார்க்கலாம். தம்பி இறங்குமா. பேரிகேட் மேல ஏற விடாம பாத்துக்கோங்க. தயவு செய்து பேரிகேட் இருந்து கீழே இறங்குங்க. பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது பேரிகேட் மேல ஏறினா ஏறாம பாத்துக்கோங்க. இது நம்ம குடும்ப விழா. நாம தான் ஒவ்வொருத்தரும் பத்திரமா பாத்துக்கணும்.